அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடு கடத்தலுக்கான ஏஜென்ட்டுகள் சுமார் 45 கோடி ரூபாய் ஏமாற்றி வசூலித்ததும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தும் பணியில் ட்ரம்ப் அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இதுவரை சுமார் 400 இந்தியர்கள் அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இந்தியா திரும்பியவர்களிடம் பஞ்சாப் மாநில அரசு அமைத்துள்ள சிறப்பு விசாரணை குழு மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முறையான ஆவணங்கள் இல்லாமல் ஏஜென்ட்டுகள் மூலம் பிற நாடுகளுக்கு பயணிப்பதே டங்கி என அழைக்கப்படுகிறது. சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு தங்களை அனுப்பி வைத்தவர்கள் குறித்து புகார் அளிக்க பலர் தயங்குவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வெகு சிலரிடம் மட்டுமே பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டுள்ள 19 வழக்குகளில் 36 ஏஜென்ட்டுகளின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. டங்கி ஏஜென்ட்டுகள் சட்டப்பூர்வமாக வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக உறுதியளித்து ஒவ்வொருவரிடம் இருந்தும் 45 லட்சம் ரூபாய் வரை பெறுகின்றனர். இந்தியாவில் இருந்து அமெரிக்கா செல்லும் வரையிலான காலத்தில் குடும்பத்தினரிடமிருந்து பணத்தை வசூலிக்கின்றனர். ஒருவேளை குடும்பத்தினர் பணத்தை கொடுக்க தாமதம் செய்தால் பாதியிலேயே தடுத்து நிறுத்தி விடுவோம் என மிரட்டுகிறார்கள். இதற்காகவே நிலங்கள், வீடுகள், நகைகளை விற்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்வதற்கான டங்கி பயணம் 32 நாடுகள் வழியாக 3 மாதங்கள் முதல் ஓராண்டு வரை நீடிக்கிறது. இவ்வளவு தொலைவு பயணிக்க முடியாமல் பாதியில் திரும்பி பணத்தை இழந்தவர்களும் இருக்கிறார்கள். சுமார் 45 லட்சம் ரூபாய் வரை கொடுத்து சட்டவிரோத வழிகளில் பயணிப்பவர்கள் பெரும்பாலும் விவசாயிகளாகவோ, ஓட்டுநர்களாகவோ அல்லது ஏதேனும் வழக்குகளில் தொடர்புள்ளவர்களாகவோ இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களிடமிருந்து இதுவரை ஒட்டுமொத்தமாக 44 கோடியே 70 லட்சம் ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாக பஞ்சாப் மாநில அரசு தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.